வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டாப் வியூ சேனல். நம்ம டாப் வியூ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகுமார் இயக்கத்தில் வெளியான புஷ்பா 2 த ரூலர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். புஷ்பா 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த படம். ஒரு சில சீன்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ புஷ்பா 2ல் படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜாப்பனீஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைட் சீன் காட்டுறாங்க. அந்த ஃபைட் சீனில் ஹீரோக்கு கொடுக்கக்கூடிய பில்டப் என்ன பண்ணுது அப்படின்னா ஓவராக இருந்து, ஸோ நமக்கு வந்து என்னன்னா போச்சுடா அந்த படத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வைக்குது. ஏன்னா கம்பிக்கு தாவறதும் சரி, ஸோ அவர் அந்த ஃபைட் சீனில் பண்ணுற ஆக்ஷனும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தெலுங்கு சினிமா ஆக்ஷன் டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அல்லு அர்ஜுனுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போ ஃபகத் ஃபாசில் உள்ளே வராரோ அப்போ தான் என்ன பண்ணுது அப்படின்னா படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கக்கூடிய அந்த மோட்டிவில் படம் கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எப்படியாவது இவனை ஒரு முறையாவது தோக்கடிச்சாகணும் அப்படின்ற ஃபகத் ஃபாசிலோட ஒரு கள்ளத்தனமான போராட்டமானாலும் சரி, தான் கொடுத்த சவாலை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு துடிக்கிற நம்ம ஹீரோவுடைய மொரட்டுத்தனமான ஆக்ஷனும் சரி, ஃபஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்பாக கொண்டு போகுது. இவங்களுடைய ரெண்டு பேர் காம்பினேஷன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் மூவ் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கேஜாகவே என்ன பண்ணுது அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் ஃபகத் ஃபாசில் வந்து எதாவது பண்ணுவார்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவரை ஒழிச்சு கட்டிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டான ஆக்ஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா 2 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறப்ப மொத்தம் படம் 3 மணி நேரம் ஆடியன்ஸால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சென்டிமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் போட்டு ஜவ்வாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபை இழுக்கிறாங்க. என்ன தான் ஆடியன்ஸ் வந்து படத்தில் ஒன்றிணைஞ்சு இருந்தாலுமே கூட, ஆனால் ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா கொஞ்சமாவது சீக்கிரம் முடிங்கப்பா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுது. நிறைய ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் 3rd பார்ட்டுக்கு லீடு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புஷ்பா 3 ரேம்பேஜ் அப்படின்ற ஒரு 3rd பார்ட்டுக்கு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா லீடு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனுடைய ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆக்ஷனும் சரி, ஃபகத் ஃபாசிலோடைய ஒரு கள்ளத்தனமான ஒரு போராட்டமும் சரி ரொம்ப நம்மளை விறுவிறுப்பாகவே கொண்டு போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபி, ஃபைட் கொரியோகிராஃபிலாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனுமே சாதாரணமாக கிடையாது. ஆக்ஷன் அல்லு அர்ஜுனுக்கு எப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன், அதாவது உட்காந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் ஃபைட் சீன்லாம் உட்காந்து இவருக்குன்னே கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபைட் சீனை என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் 2 ஃபைட் சீன் வருது. 2 ஃபைட் சீனுமே கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயிலில் நடக்கக்கூடியது இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ஃபைட் சீனுமே இவருடைய மாஸ் கலந்த ஒரு ஆக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைட் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னதான் இல்லாஜிக்கலாக இருந்தாலுமே கூட அந்த ஸ்டைலிஷ் கலந்த ஒரு ஃபைட் சீன் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாக்கு பிடிச்சிருக்காங்க. அவங்க தாக்கு பிடிச்சாங்க, பட் நம்மளால் என்ன பண்ணோம்னா சத்தியமாக முடியலை. ஏன்னா ஒரு சென்டிமெண்ட் ஆக்ஷன் மட்டும்தான். ஆக்ஷன் சீன் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அல்லு அர்ஜுன் அந்த ஸ்டைலிஷ்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாஸ் கலந்த ஒரு ஸ்டைலிஷான ஃபைட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அதை ரசிக்கலாமே தவிர இந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இந்த சப்புன் அடிப்பண்டா சாங்ஸ் வந்து ஏன் வச்சாங்கன்னே தெரில. ஸோ திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளாமருக்கு சாங்ஸ் மூலிமா சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாமருக்கு எந்த ஒரு குறைச்சல் இருக்கா, அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கும் அந்த கொரியோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஓவர் லென்த்தியாக தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொண்டு போயிருக்காங்க. சில விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. அது ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு மைண்ட்லாம். ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக பார்க்கலாம். சில கிளாமர் சீன்ஸ் மட்டும்தான் வருது. அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தரக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை மறந்துடாதீங்க. நான் உங்களிடம் எடுப்பேன். உங்கள் அனீஸ்.